சிரியால கிளர்ச்சியாளர்களுடைய படை அல் அசாத் அவர்களுடைய ஆட்சியை கவிழ்க்கிறது. HTS அமைப்பு இப்போ சிரியாவில் ஆட்சி செய்கிறாங்க. ஆனால் HTS அமைப்பு அவங்களுடைய ஆட்சியை கைப்பற்றிய கொஞ்சம் நேரத்திலேயே இஸ்ரேல் என்ன செய்கிறாங்கன்னா சிரியாவில் முக்கியமான இடங்களை பார்த்து குறி வச்சு அடிக்கிறாங்க. 48 மணி நேரத்தில் 400க்கும் அதிகமான இடங்களை குண்டுகள் வீசி, அதுவும் ஃபைட்டர் ஜெட் வழியாக குண்டுகளை வீசி அழிக்கிறாங்க. அப்படி அழித்த கொஞ்சம் நேரத்திலேயே துருக்கியிலேருந்து ஒரு செய்தி வருது, எங்கள் ஊரில், அதாவது இந்த குண்டு இங்கே போடுறாங்கன்னா அங்கேருந்து ஒரு 850 கிலோமீட்டர் தள்ளி நிலநடுக்கம் ஏற்படுது. கிட்டத்தட்ட 3 ரிக்டர் அளவுக்குள்ள 3.1 பதிவு செய்யப்பட்ட நிலநடுக்கம் இங்கேயும் அதனுடைய அதிர்வுகள் துருக்கி வர தென்பட்டதாக சொல்லப்படுகிறது. சரி, இப்படி ஒரு அதிர்வுகள்லாம் வந்துருச்சு, அங்கே குண்டுகளை போட்டாங்க, இது மட்டும்தான் ரீசனா அப்படின்னு பார்த்தா கிடையாது. இஸ்ரேல் ஒருவேளை குட்டி ரக அணுகுண்டை பயன்படுத்தி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அணுகுண்டு 1960களில் அமெரிக்காவால் தயாரிக்கப்பட்ட B-61 டாக்டிக்கல் அப்படி இல்லைனா ஸ்ட்ராட்டஜிக்கல் நியூக்ளியர் பாம்பு தான். இந்த டாக்டிக்கல் இல்லாட்டி ஸ்ட்ராட்டஜிக்கல் அப்படின்னா என்ன? டாக்டிக்கல்னா பயம் காட்டுவதற்கான குண்டுகள், ஸ்ட்ராட்டஜிக்கல்னா அழிவை ஏற்படுத்தக்கூடிய குண்டுகள். இது இரண்டுமாகவே இந்த B-61 பயன்படுத்தலாமா? அப்போ குட்டி குண்டுன்னு சொல்றியே, இதனுடைய ஈல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அதாவது அழிக்கும் திறன். இந்த அழிக்கும் திறனை இந்த குண்டில் கட்டுப்படுத்த முடியும். எனக்கு இவ்வளோண்டு மட்டும் கொஞ்சமாக மட்டும் அழிச்சா போதும், இது ஒரு பங்கர் பஸ்டராக யூஸ் பண்ண முடியும்னா முடியும். இதுக்கு நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. B-61 மோடு 4, மோடு 5, மோட் 7, மோடு 10 இப்படின்னு சொல்கிற பல வேரியண்ட்டில் இந்த குண்டுகள் கிடைக்குமா? இந்த குண்டை அமெரிக்கா பிற நாடுகள் பயன்படுத்துவதற்கு அனுமதியும் கொடுத்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. ஸோ மேலும் இந்த B-61 அப்படிங்கிற இந்த குண்டுகளை பற்றியான விவரங்களை யூரோப்பியனை சார்ந்த பல அமைப்புகள் கேதர் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு ரீசன் இருக்குது, ரேடியேஷனுடைய லெவல் கொஞ்சம் ஸ்பைக் ஆகியிருக்கு அப்படிங்கிறது தான். அப்படின்னா இஸ்ரேல் குட்டி அணுகுண்டை தான் பயன்படுத்தியிருக்காங்களோ?